யோகாம்பால் சாம்பார் பொடி நிறைய பேர் வாங்கிட்டுருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சது. நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்கேன். அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து நிறைய பேர் தேவைப்பட்டவா எல்லாரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க நம்பரில் ஆர்டர் பண்ணி வாங்கிப்பேன்னு நினைக்கிறேன். இதை வச்சு நீங்கள் குழம்பு, சாம்பார், ரசம், கூட்டு எல்லாமே பண்ணிக்கலாம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், இன்ஸ்டன்ட் சேவை தான். இதில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பண்ணின சேவை மாதிரி அது வரத்துக்கு முன்னாடியே கூட அது ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது நிறைய பேருக்கு பார்த்தேலா என்னன்றது எனக்கு தெரியல. இன்ஸ்டன்ட் சேவையை இது மாதிரி கொதிக்கிற தண்ணியை தூக்கி அது முங்குற அளவுக்கு விட்டுவிட்டு ஒரு 4-5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு நீங்கள் சேவை பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பா. பட் அது மாதிரி பண்ணினோன்னா அதில் ஒரு கொசன்னு ஒரு ஈரம் இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதில் சரியானபடி நமக்கு டேஸ்ட் தெரியாது. பட் இப்போ நம்ம பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே அப்போ தான் புழிஞ்சு அந்த சேவையை எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அது அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ நல்லா வரும். இந்த சேவையை வச்சு இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளான இதுதான். நம்ம தோசை மிளகா அப்படி இருக்குல்ல, தோசை மிளகா அப்படியே போட்டு ஒரு சேவை பண்ணுவாள் பழைய நாள்லலாம். அந்த சேவை பண்ண போகிறோம். விரைவில் யோகாம்பால் சுந்தரோட தோசை மிளகா அப்படியே வரப்போகிறதுன்றதுக்கு இதுவாக தான் இது. அதுக்கப்புறமா இன்னொன்று என்ன பண்ண போகிறோம்னா, மிளகு ஜீரக பொடியை போட்டு ஒரு சேவை பண்ண போகிறோம். 3வதாக வெல்லம் போட்டு ஒரு சேவை. 3மே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பலகாரத்துக்கு இல்லை ஏதாவது கெஸ்ட் வரா டக்குன்னு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஆப்டான ஒரு இதுவாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தண்ணி நல்லா திளைச்சுடுத்து. இந்த மாதிரி திளைச்ச தண்ணியை அடுப்பை அணைச்சிட்றேன். இதுலேயே வேணாலும் போட்டுடலாம். அடுப்பை தான் அணைச்சிட்டேன் இல்லையா, இதுலேயே அப்படியே முக்கிடலாம். இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். ஒரு 2-3 மினிட்ஸ் இதை அப்படியே மூடி வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் இதை வடிகட்டி எடுத்துடலாம். வாட்டரை வடிகட்டி எடுத்துட்டு அந்த வடிகட்டியோடு நான் இதுக்குள்ளே இந்த இதில் வடிகட்டி இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கும். இது இல்லைன்னா ஸ்டீமர் ஏதானு ஒன்று வச்சுருப்பேன். அதில் நீங்கள் வடிகட்டி எடுத்துகிட்டு இந்த ஸ்டீமரில் வச்சு நல்லா ஸ்டீம் பண்ணுங்க. இதை நம்ம அடியில் தண்ணி விட்டுருக்கேன். இது மேலே இதை இப்படி வச்சு நான் அதை இது வடிகட்டின சேவையை ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன். அப்போ தான் அதில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா வாட்டர், அந்த கொசன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் போய் ஃப்ரெஷ்ஷாக நம்ம புழிஞ்ச இடியாப்பம் எப்படி இருக்கும், சாஃப்டாக மல்லிப்பூ மாதிரி இருக்கும் தொடுறதுக்கு. அந்த மாதிரியான சேவை நமக்கு நல்ல ஜோராக கிடைக்கும். ஸோ இது 2 மினிட்ஸ் இருக்கட்டும். நான் வடிகட்டிட்டு உங்களை பார்க்குறேன். ஸோ இந்த சேவை இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்த மாதிரி நம்ம வடிகட்டிட்டோம். அதெல்லாம் வடிகட்டின தண்ணி இதோ இருக்குது. அது இதில் போட்டிருந்த சேவை இங்கே இருக்குது. இதை ஆனால் திருப்பி இந்த மாதிரி இதுக்குள்ளே வச்சு மூடி போட்டு மீடியம் ஹையில் வச்சு ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஸ்டீம் ஆட்டோன்னா இந்த கொசன்னு இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஈரம்லாம் போய் நல்லா மல்லிப்பூ மாதிரி இது வெந்துடும். அதுக்கப்புறமா ஒரு சேவையாக நம்ம பண்ணலாம். இன்னும் ஒரு 5 to 7 மினிட்ஸில் இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, எவ்வளோ உதிரியாக பூ மாதிரி இருக்கு பாருங்க. இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் போய் எடுத்துப்போம். இந்த கொசன்லாம் இல்லாது நல்லாயிருக்கும். இது இறக்கி வச்சுட்டா நான் பண்ணேனே. நான் நீங்களும் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. நீங்களாம் கிடிக்கி இல்லை துணி அந்த மாதிரி எதாவது எடுத்து வச்சுன்னு பண்ணுங்க. நமக்கு சூடு சரணம் இல்லாமல் இருந்துருக்கோம், அதனால் அப்படியே தூக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ தோசை மிளகா அப்படியே வச்சு பண்ணுற அந்த சேவை பண்ணலாம். நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே விட்டுருக்கேன். கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். ஒன்று இந்த வீடியோ வரத்துக்குள்ளே மிளகா அப்படி மார்க்கெட்டுக்கு வந்திருந்தாலும் வந்திருக்கலாம். இல்லைன்னா இந்த வீடியோ வந்த கையோட கண்டிப்பாக மார்க்கெட்டுக்கு வந்துடும் யோகாம்பால்ஸோட தோசை இட்லி பொடியும்.
கண்டிப்பாக அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி சேவை பண்ணலாம். இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுக்கலாம். எங்களெல்லாம் விட்டுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, அதாவது நான் காலேஜ் இப்போ ஸ்கூல் போன நாள்லலாம் கூட ஆற்றுக்கு சாயங்காலம் வந்த கேடு டிஃபன் வேணும். வெறும் ரொட்டி இருந்தால் போதும், மிளகா பொடியோட சப்பாத்தி சாப்பிடுவேன், இல்லைன்னா வத்த குழம்போட சப்பாத்தி சாப்பிடுவேன். எனக்கு ஆனால் சப்பாத்தின்னு ஏதாவது ஒரு டிஃபன்றது இருக்கணும். டிஃபன் இல்லை சாதம் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டோன்னா விழுந்தடா விபூஷணா அழுவேன். அந்த மாதிரி மிளகா பொடி எங்களுக்கு தயிர் சாதத்துலேருந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும். இந்த வர மிளகா பொடியும் அந்த மாதிரி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போடுறேன். ஆல்ரெடி அந்த இதில் வந்து உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் இருக்கும், இருந்தாலும் இது பைட்டிங் கிடைக்கிறதே தான் நல்லா இருக்கும். ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் பெருங்காயப்பொடி, கருவேப்பிலை, இது தோசை மிளகா பொடி, இது இதில் போடலாம். அடுப்பு சின்னதாக வச்சுக்கோங்க, கருகிடக்கூடாது. ஜஸ்ட் நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை அணைச்சிடுறேன். அடுப்பை அணைச்சிட்டு இந்த சேவையிலேயே ஆல்ரெடி உப்பு இருக்கும், மிளகா பொடியிலே உப்பு இருக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு எக்ஸ்ட்ராவாக உப்பு போடணும்னு அவசியம் இல்லை. தேவைப்படுறவா சாப்பிட்டு பார்த்துட்டு வேணும்னா போட்டுக்கோங்க. ஸோ ரொம்ப குவிக்காக ஆகிடும், ரொம்ப டேஸ்டியாக. ஏன்னா இது வந்து நம்ம மிளகா பொடிக்கு என்னெல்லாம் போடுவோம்னு உங்களுக்கே தெரியும். அந்த வாசனையில் ரொம்ப ஜோராக இருக்கும். இது நல்லெண்ணெயில் வேறு பண்ணியிருக்கோம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டு இது பண்ணிட்டா போகிறோம். இன்னும் கொஞ்சம் நல்லா பஞ்சோட காரத்தோடு வேணுங்கிறவா நல்லா அந்த எண்ணெயிலே இன்னும் 2 ஸ்பூனாக போட்டு நீங்கள் கலந்துக்கோங்க. ஸோ இந்த மிளகா பொடி சேவை ரெடி ஆகிடுத்து. இப்போ மிளகு ஜீரக சேவை பார்க்கலாம் அடுத்தாப்புல. ஸோ மிளகு ஜீரக அவலுக்கு வந்துட்டு நெய் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இதே மாதிரி கொஞ்சமாக கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட கடுகு போட்டிருக்கேன். நான் சொன்ன மாதிரி இது மிளகு ஜீரகம் எப்பயுமே நம்ம பொடி பண்ணது ஆற்றுல இருக்கும். இதை வச்சு இது குவிக்காக, அதாவது சொல்கிறேன், நம்ம சேவை பண்ணலாம். அவல் நீங்கள் அதே மாதிரி ஊற வச்சு சட்டுன்னு எங்கேயோ வெளியில் போய்ட்டு வரேன், இன்னும் டிஃபனுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் அவலை கூட நீங்கள் வெந்நீரை விட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அதை இது பண்ணி வச்சு மேரினேட் பண்ணி வச்சு கை காலெலாம் அலுமின் வந்து உடனே அந்த அவல் உப்புமா பண்ணி நீங்கள் சாப்பிட்றலாம். வெறுமே இதே ப்ரொசீஜர் தான். ஆனால் அவலை ஊற வச்சுட்டு நீங்கள் கை காலெலாம் அலுமின் வந்துட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு இதே மாதிரி அவலை போட்டு பண்ணி சாப்பிட்டேன்னா டக்குன்னு முடிஞ்சு போயிடும். 10-15 நிமிஷத்துக்கு கூட நம்ம அந்த டிஃபனை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், மிளகு சீரக பொடி நான் ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் போடுவோம். கருவேப்பிலை நல்லா சிறந்துட்டு இதில் சேவை போடலாம். இதில் கொஞ்சம் உப்பு போடலாம் லைட்டாக, ஜஸ்ட் ஒரு சின்ன பிஞ்ச் போட்டுக்கணும். தான் ஒரு சின்ன மூடி எலுமிச்சம்பழம். ஸோ ஜோரான மிளகு ஜீரக சேவை ரெடி ஆகிடுது. ஸோ இதே மாதிரி ப்ரொசீஜரில் நீங்கள் அவலும் பண்ணிக்கலாம். அதுக்குனால தான் அது எனக்கு, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சட்டன் சேவை வாங்கி பண்ணுறதுனா டிலே ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அவல் நீங்கள் ஆற்றுல கையோடு இருந்ததுன்னா இதே மாதிரி மிளகு ஜீரக பொடி மட்டும் கையில் வச்சுக்கோங்க. இது எல்லா சமயத்துலேயும் நமக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு இது. இந்த மிளகு ஜீரக பொடி இருந்ததுன்னா இது எல்லாமே பண்ணிடலாம். இல்லை ஒன்றுமே வேண்டாம், சூடாக சாதம் வடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் சூடாக சாதம் வடிச்சுட்டு இந்த பொடியை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நெய் விட்டு பிசைஞ்சு சுட்டப்பழம் தொட்டுன்னு சாப்பிட்டேன்னா அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். சாப்பாட்டுக்கு வந்து காம்பினேஷன் யோகாபால்கிட்ட கேட்கணுமா? நல்லா உட்காந்து சாப்பிட்றது எப்படி அப்படின்னு சொல்லி அழகாக கிளாஸ் எடுப்பேன். சமைக்கிற கிளாஸோட சாப்பிட்ற கிளாஸ் நல்லா ஜோராக எடுப்பேன் உங்களுக்குலாம். ஸோ அடுத்தது நம்ம வெள்ளை சேவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வெள்ளை அவல் பண்ணலாம். அதுக்கு வந்து என்ன ஒரு பெரிய கப், அதாவது உங்களுக்கு ஒரு 200 கிராம் கிட்ட வெள்ளை எடுத்துக்கோங்க.
திருப்பி எல்லாரும் சிரிக்காதீங்க. ஸ்வீட் தான் எனக்கு பிடிக்குங்கிறதுனால வெள்ளை சேவைக்கு தான் நிறைய வச்சுட்ருக்கேன் சேவை. பாக்கி சேவையெல்லாம் கம்மியாக பண்ணினேன்றது உங்களுக்கே புரிஞ்சு போயிருக்கும். இதுக்கு மட்டும் சேவை எவ்வளோ வச்சுட்ருக்கேன் பாருங்க. நான் மட்டுமே இல்லை, எல்லாருமே ஆற்றுல வந்து வெள்ளை சேவைக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சம் இந்த சேவை மட்டும் நிறைய வச்சுருக்கேன். வெள்ளம் தண்ணி நல்லா கொதிக்கிறது, இல்லை வெள்ளத்தை போடலாம். வெள்ளை கரைச்சிக்கலாம், ஏன்னா எதுவும் குப்பை இல்லாத இருக்கணும் இல்லையா. அதனால் கரைச்சிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் இது நல்லா பாகு மாதிரி ஆறதுக்கு அப்புறமா தான் நம்ம சேவையை போடணும். நல்லா கொதிக்கட்டும், பார்க்கலாம். வெள்ளத்தை கரையை விட்டு எடுத்து வச்சிடும். ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். தேவையான முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துடலாம். இது நல்லா பாகு மாதிரி ஆகணும். ஆனால் அது ரொம்ப டேஸ்டியாக, அதாவது ஆறின அப்புறமா அந்த சேவையெல்லாம் அந்த பாகோட இதெல்லாம் உறிஞ்சிடணும். அதெல்லாம் பொலன்னு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவாலேருந்து எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த சேவை. வறுத்துட்டோம், எடுத்துடலாம். இது நல்லா கொதிச்சு அப்படியே பாகு மாதிரி ஆட்டும். அதனால தான் நெய் இது கூட நான் எடுக்கலை. அதுலேயே இருந்தாலே நல்லா இருக்கும். அது இன்னும் அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதனால் எந்த இதில் நீங்கள் வந்து பாகு ஆக்க போகிறீங்களோ அந்த இதில் அப்படியே நீங்கள் முன்னாடி முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கிட்டு அந்த நெய்லேயே அந்த பாகை விட்டுடுவோம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, தேங்காய் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், 3 ஸ்பூன் போடுறேன். இப்போ கொதிக்கிறதுலேருந்து வேறு மாதிரி கொஞ்சம் மாறி கொதிக்கும். உங்களுக்கு பாகா ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா இது பண்ணிடணும். அதனால தான் தேங்காய் முன்னாடியே போட்டோன்னா தேங்காயில் இருக்கிற தண்ணியெலாம் கூட எவாப்ரேட் ஆகிடும். பச்சை வாசனை எல்லாம் போய் இது மாதிரி பாகு மாதிரி கொதிக்கிறது பற்றினா குழம்பு மாதிரி கொதிக்கும். இது இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். சோறாக ரெடி ஆகிடுத்து. தெரியுது தான் உங்களுக்கு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொதிக்கும். திக்காக இருக்குது, பாகோட கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக இருக்குது பாருங்க. இப்படி எடுத்தாலுமே உங்களுக்கு இது மாதிரி ஸ்ட்ரிங் மாதிரி விழும், தெரியுது இல்லையா? அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் சின்ன பண்ணிவிட்டு சேவையை ஆட் பண்ணிடலாம். அடுப்பை அனுப்பிச்சுடுறேன். இனிஷியலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆறினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே உதிரியாக ஆகிடும் அது. ஸோ இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிடலாம். ஜோரான வெள்ளை சேவை ரெடி. இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக ஆகிடும். யாராவது கெஸ்ட் வரா அப்படின்னு சொன்னால் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட், ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் நீங்கள் பண்ணியிருக்கேன்ற ஒரு திருப்தி இருக்கும். இதை நீங்கள் வந்து முன்னாடியே பண்ணி வச்சுடலாம். இதெல்லாம் சுட சுட இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு 2-3 சேவை வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பிளேட்டில் போட்டு கொடுத்தேன்னா ஆஹா ஏதோ டிஃப்ரெண்ட்டாக டிஃபன் பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லுவாள். ஸோ இதெல்லாம் ஈஸி, அட் த சேம் டைம் ரொம்ப ஹெல்த்தியான இதுவும் எல்லாருக்கும் நிச்சயமாக ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு ஃபீட்பேக் சொல்லுவோம். அதுவும் இந்த வெள்ளை சேவை கிளாசிக்காக இருக்கும். மிளகா அப்படி சேவை அது இன்னுமே வேறு லெவல். மிளகு சீரக சேவை வந்து என்னுடைய ஒரு ஃபேவரட். ஸோ அதனால் எது உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி.